ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர்பி கிச்சன். இன்றைக்கி எம்ஆர்பி கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு மேட்சாக வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு கிரேவியும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பூனோட குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் 100 கிராம் அளவு பிடிக்கும். நான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அப்போ 300 கிராம் அளவு மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கலாம். ஈஸ்ட்டு சேர்க்கறதுனால நம்ம சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாவு பிசைகிறதுக்கு நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாட் கிடையாது, லைட்டான ஹாட் தான். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாம் பிசைஞ்சிக்கலாம். வாட்டர் முதொருத்தனே நிறைய விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைஞ்சாதான் நமக்கு சப்பாத்தி எந்த பதத்தில் வேணுமோ அந்தளவுக்கு மாவு சூப்பராக வரும். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுது. ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. ஆயில் பிடிக்காதவங்க நெய் கூட விட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்ருங்க. பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு கையில் ஒட்டாது. இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் அந்த மாவு ஒட்டவே இல்லை. சப்பாத்தியும் மாவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அடித்து பிசைஞ்சாதான் மாவு சாஃப்ட்டு கிடைக்கும்னு பார்ப்பாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நம்ம சேர்க்கக்கூடிய ஈஸ்ட்டு, ஹாட் வாட்டர் இதெல்லாமே மாவு நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் நல்லா சாஃப்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அடித்து பிசைய வேண்டாம். இந்த கையில் அழுத்தம் கொடுத்தாலே போதும், மாவு நல்லா சாஃப்டாகிடும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்துக்கிட்டேன். அதை லைட்டாக ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். இப்போ ஊறினதை நல்லா சப்பாத்தி பிளேட்டில் போட்டு தேய்ச்சிட்டு நான் இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் கல் சட்டியில் போட்டு சப்பாத்தி சுட்டெடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ரொம்ப விடக்கூடாது. லைட்டாக அப்படி விட்டுட்டு அந்த ஸ்பூன் வச்சே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப ஆயிலெலாம் நம்ம சேர்க்க தேவையே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பபிள்ஸாக உப்பி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தி ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கும். ஸோ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் லைட்டாக ஆயில் விட்டு அதை ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ 2 பக்கமும் அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ சப்பாத்தி தேவையோ அந்த அளவுக்கு நான் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு அப்படின்னு நான் சொல்லலை. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போது நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை இந்த ஹீட்டான ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு ரொம்ப பெரிய பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையே கிடையாது. வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போதும். வெறும் தக்காளி வெங்காயம், வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டால் போதும். நான் இப்போ தக்காளியை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டும் சீக்கிரம் வேகணும் அப்படின்னா நம்ம உப்பு சேர்க்கலாம். சப்போஸ் உப்பு போடாமல் நம்ம வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நான் கிரேவிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நல்லா பொடிசாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டைக்கோஸ் இருந்துச்சு. அதனால் நான் முட்டைக்கோஸை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த கிரேவியில் சேர்த்துக்க போகிறேன்.
ஸோ அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து கேரட் எடுத்துக்கிட்டேன். கேரட்டையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் எதுக்கு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்க்கவும் நல்லா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் வெந்துடும். குழந்தைங்க வந்து இதை பார்த்தோன்னே வந்து நான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க, ஏதோ கடையில் வாங்கி கொடுத்த ஃபுட்டுன்னு நினச்சிட்டு. ஸோ இது கூட வந்து இந்த காய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டு ஒரு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. நான் முதலே மசாலா ஆட் பண்ணலை. இப்போ பாதி அளவுக்கு காய் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் காரம் ரொம்ப இருக்காது, குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் வந்து நிறைய ஊற்ற தேவையில்லை. நமக்கு எந்த பதம் கிரேவி வந்து திக்காக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 1 டம்ளர் அளவு விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி சப்பாத்திக்கு வந்து கிரேவி திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அந்த மசாலா வாடையெல்லாம் போகணும்ல, அதுக்காக தான் மூடி போட்டு வேக விட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்துருச்சு. அந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. வாட்டர்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை வந்து தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப தண்ணி பதத்துக்கெலாம் இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நான்ஸ்டிக் ஸ்டவ்வை யூஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா கீழே சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்காது. ரொம்ப ஆயிலும் வந்து இது எடுத்துக்காது. நம்ம எவ்வளோ ஆயில் விட்டோமோ அதை ஃபுல்லாக திருப்பி நமக்கு ரிட்டர்ன் தான் பண்ணிவிடும், அதை அப்சர்வ் பண்ணாது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே ஹோட்டல் ஸ்டைலில் செமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து சப்பாத்திக்கு கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. செம மேட்சிங்கான ஒரு டிஷ் இது. அவ்வளோதான், அது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளுடைய சுவையான ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி வித் வெஜ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சரியான பேர் வைக்கலை. உங்களுக்கு இந்த கிரேவிக்கு எதாவது நேம் வைக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.